சட்டமன்றத்துல முதல்வர் பேசியிருக்கார், அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய ஒரு கொலை கொள்ளையை பத்தி பெருசா பேசுறாங்கட்டு. தினம் பார்த்தோன்னா பெரிய அளவுல நடக்கிறது. பாஜக அமமுகவை தவிர்த்து மீதி எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரு அணியில சேர்ந்து திமுகவை எதிர்த்தால் சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனா அதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. இப்போதைக்கு ஜெயம் ரவி நடிச்ச படத்துல வந்து ஆழ் மனசுல பூந்து யாரோ டாக்டர்னு சொல்லி நம்ப வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இவர்கிட்ட யாரோ ஆழ் மனசுல பூந்து நம்ப வச்சுட்டாங்களான்னு தெரியல. பாஜக சீட்டு கொடுக்கக்கூடிய நிலை இடத்துல இல்ல. அவங்க அதிமுக கூட்டணியோட சேர்வதற்கு உண்டான இடத்துல தான் இருக்காங்கன்ற பட்சத்துல அந்த 40 முதல் 45 சீட், அதுவும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துல அவர்களுக்கு ஒரு கூட்டணி வேண்டும் என்றால் பாஜக தவிர வேற யாருமே இல்ல. இல்லன்னா திமுகவோட கூட்டணி. ஏன்னா சீமான் மாதிரி ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு முன்னேற்றத்தை வேற எந்த கட்சியும் நான் பார்த்தது கிடையாது. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட வந்து ஸ்ரீராம் கிருஷ்ணகிரி சார் அணிஞ்சிருக்காங்க. 2023 சொன்னார் இந்த மாதிரி தமிழக பாஜக தனித்து நிற்க வேண்டும், திராவிடம் வர்சஸ் தேசியம் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் சொன்னாரு. இன்ஃபேக்ட் முதல்ல அந்த சாமானியர் வலையொலியில தான் அவர் சொன்னாரு. அதன் பிறகு ஆண்டு விழாலையும் அதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதுக்கப்புறம் 2024 ஆண்டு விழால அவர் பேசும்போது இது நடக்கும், இது சாத்தியம் அப்படின்னு சொல்லும் போது அது நடந்தது, சாத்தியமானது. பாஜக ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ்ல லேண்ட் ஆனாங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது அப்படின்னா அந்த மோடி நெகட்டிவ் ஓட்ஸ்ன்றத ஒரு பாசிட்டிவ் ஓட்டா அந்த களத்துல மாத்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பாக்குறேன். அது அவர் இருக்கா இல்லையான்றது அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் 24 தேர்தல் ரிசல்ட்டை அவர் பார்த்ததுனால அதன் பிறகு 26 தேர்தலுக்கு கூட்டணி வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற பல விஷயங்கள் பேசும்போது ரோட் டு 2026 சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ஒரு போன் கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அப்ப நாங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டிஎம்கே டிஃபிட் ஆக வேண்டும், டிஃபிட் டிஎம்கே. இல்லைன்னா இதே மாதிரி இருந்தா 200 சீட்டுக்கு மேல டிஎம்கே வந்துரும் அப்படின்னு சொல்லி விஷயம் பேசியிருந்தோம். யாருக்கு அது கேட்டதோ, என்ன நடந்ததோ, இல்ல அவர்களுக்கு நடக்கிற விஷயத்தை இவருக்கு அதுல கேட்டு சொன்னாரா இல்லையான்னு தெரியல. அமித்ஷாவுடன் இபிஎஸ் மீட்டிங் நடந்தது. அதன் பிறகு பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக அமித்ஷா அவர்கள் 3 முறை சொல்லிவிட்டார், என்டிஏ ஆட்சி தமிழகத்துல வந்துரும், என்டிஏ ஆட்சி தமிழகத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லியிருக்காரு. ஒன்று சாராய வெள்ளம், ஒன்று நேற்று இந்த சூதாட்டத்தை பத்தி பேசும்போது அப்பயும் சொன்னார். இன்றைக்கு டைம்ஸ் நோ ஈவெண்ட்லயும் சொல்லிட்டார். 2 விஷயங்கள் தமிழ்நாட்டுல இருந்தது இபிஎஸ் வர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு ஒண்ணு தொடர்ந்து ப்ரொஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. அதற்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஸ் அவர்களும் எதுவுமே பேசல, எங்களுக்கு யாரும் எதிரி இல்லை, எங்க திமுக தோக்கடிக்க யார் இருந்தாலும் நான் சேர்ந்துப்போம் அப்படின்ட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசும்போது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். தமிழக நலன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கேயும் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ கன்சிடரிங் எவ்ரிதிங், இந்த தேர்தல் எப்படி போகுது, சென்ற வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் பல இம்ப்ரூவ்மெண்ட்டுகளோட என்டிஏ மூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சோ இந்த வாரம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சார்ட்ட கேட்போம். சார் வணக்கம் சார். என்ன சார் ஜோசியக்கார ஆயிட்டீங்களா சார்? ஓ எல்லாம் சொன்னீங்க தவிர நீங்க யார்கிட்டயா போயிட்டு இந்த மாதிரி நரேட்டிவ் செட்டிங்கோ கான்செப்டோ வேற யாராட்டி நீங்க போய் சொன்னீங்களான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? அதான்டா உன்னுடைய ஒரு குணம். காதுல விழுந்ததை சொன்னீங்களா இல்ல காதுல நீங்க சொன்னது காதுல விழுந்துதான் கூடவே சேர்த்து யார்கிட்டயா பேசுனீங்களான்னு கேட்டிருக்கலாம். நான் பேசுனீங்கன்னா கேட்டதா இல்லன்னு சொல்லியிருப்பேன். நான்லாம் ரொம்ப சாமானியமான மனுஷன், அதனாலதான் சாமானியர் சேனல்ல பேசிட்டு இருக்கேன்டா நானு. அப்படிலாம் இல்ல சார். நீங்க 2021 உங்க எலெக்ஷன் ரோடு என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு முக்கியமான எம்எல்ஏ சீட்டுக்கு நீங்க என்ன இம்பாக்ட் பண்ணீங்கன்றது கட்சியில இருக்கவங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களுக்கும் தெரியும். சோ உங்களுடைய இது நீங்க யானையின் பலம் யானைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் எங்களுக்கு. அதனால சார் அப்படி இல்லடா. The question is, இது நிறைய இந்த அரசியல் ஆய்வாளர்கள் அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். இப்ப என்கிட்ட பிஜேபி வளர்ச்சிக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா தனியா தான் நிக்கணும், 3 தேர்தலோ 4 தேர்தலோ தனியா நிக்கணும், அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு நிக்கணும், அப்பதான் யார் முதுகலையும் சவாரி செய்யக்கூடாது அப்படிங்கறதா ஒரு வாக்கியமா இருந்தது. 2021 நான் சொன்ன மாதிரி அமமுக இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 115 சீட்டு வரைக்கும் 114 சீட்டு வரைக்கும்
ஒரு அதாவது நீ எலெக்ஷன் டேட்டாவை பாக்குறேன்னா அதுக்கு முன்னாடி சொன்னது விடு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான ஒரு கூட்டணி அமைந்தால் நல்லா இருக்கும், அமமுக இருந்திருந்தால் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்திருக்கலாம், இன்ஃபேக்ட் ஆட்சி கூட அமைச்சிருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு முயற்சி செய்த போது இந்த டேட்டா ஷோஸ் 114 தொகுதி 75 + 39 தொகுதிகள்ல அமமுக சேர்ந்து இருந்தால் 75 இவங்க வின் பண்ணாங்க. அதை தவிர அடிஷனலா ஒரு 39 தொகுதிகள்ல திமுக கூட்டணி வெற்றி பெற்ற இடத்துல அமமுகனுடைய அந்த வாக்கு சதவிகித வித்தியாசம் பார்த்தா அமமுக பெற்ற வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தா அந்த சீட்டுகள் வின் பண்ணிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்க 15 சீட்டு தான் கேட்டாங்க, அப்போ பெரிய அளவுல கேட்கல, 15 சீட்ஸ் தான் அமமுக கேட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆன ஒன்று, கடைசி நிமிஷத்துல அது வந்து டேர்ன் அரவுண்ட் ஆச்சு. ஸோ அப்ப 114னா எதிர் சைட்ல கிட்டத்தட்ட 121 சீட் 120 கிட்ட தான் இருந்திருக்கும். ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு திமுக தள்ளப்பட்டிருக்கும். கருணாநிதி மாதிரி ஸ்டாலினால கூட்டணி ஆட்சி அமைத்து அது கூட்டணி ஆட்சி அமைக்காம மைனாரிட்டி ஆட்சி நடத்தி செஞ்சிருக்க முடியுமான்னா தெரியல, பண்ணிருக்கலாம். பிகாஸ் கருணாநிதியை விட இந்த கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்கிறது ஸ்டாலின் வந்து ஒரு திறமையா கையாண்டுட்டு இருக்காரு. இப்போதைக்கு 7 வருஷமா கிட்டத்தட்ட கூட்டணியை கைய வச்சிட்டு இருக்காருன்றதை பொறுத்து பார்க்கும்போது பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நித்தியகண்டம் பூர்ணாயுசுன்ற மாதிரி ஒரு ஆட்சியா தான் இருந்திருக்கும். அது 2024ல என்னுடைய அபிப்பிராயம், இன்ஃபேக்ட் நான் ஒருத்தவன் தான் பேசிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நம்ம நண்பர்கள் உன்னுடைய இதுலயே பேசும்போது கூட, சாமானியர் ஆண்டு விழாவில் பேசும்போதெல்லாம் கூட அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்று பேசின நண்பர்கள் தான் ஜாஸ்தி. தமிழ்நாட்டில் ப்ராபப்லி ஐ வாஸ் அ சோல் இன்சேன் வாய்ஸ்ன்னு சொல்லலாம். நான் ஒருத்தவன் தான் வந்து தேசியம் வாசஸ் திராவிடம் பேசிட்டு பாஜக தலைமையில் கூட்டணி அமைய வேண்டும் அப்படிலாம் சொல்லிட்டு அதிமுக விட்டு வெளில வரணும்னு சொன்னதுக்கு ஒரு பல காரணங்கள் உண்டு. ஏன்னா இட் வாஸ் 2-3 ரீசன் வந்து 2.5% பார்ட்டி 2.5% பார்ட்டின்னு பிஜேபி பிராண்ட் பண்ணப்பட்டது. அப்போ வாட் இஸ் த ரியல் ஸ்ட்ரென்த் அது தெரிஞ்சா 2026ல ஒரு கூட்டணி வரணும்னா கூட ஒரு பேரம் பேசுவதற்கு, நெகோசியேட் பண்ணுவதற்கு ஒரு தளம் அமையும். அன்றைய காலகட்டத்தில் சென்ட்ரல் பிஜேபி, அதாவது நேஷனல் லெவல்ல 240 சீட்டு வரும்னு எதிர்பார்க்கல. அதனால இட் வாஸ் அ ஜீரோ ரிஸ்க் கேம். தமிழ்நாட்டில் தனியா போவது ஜீரோ ரிஸ்க் கேம் என்று ஒரு கருதப்பட்ட காலம். பிளஸ் அண்ணாமலை எழுச்சியினுடைய ஒரு பெரிய ஒரு பவர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கடைசியாக 4வதா என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவுகள், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 2021 முடிவாகட்டும், சப்சிக்வெண்டா ஜெயக்குமார், கே.பி. முனுசாமி போன்றவர்கள் பாஜகவை எவ்வளவு மட்டம் தட்டி பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்களோ அதற்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சி. சோ அப்போ கிளீன் ஸ்வீப் ஃபார் டிஎம்கே கம்பைன். அப்பயும் நான் அது சொல்லும் போது என்ன சொன்னா, கொலாட்ரல் டேமேஜ் டிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த வெளியில வரும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க, இல்ல அதிமுக கூட இருந்திருந்தால் 15 சீட்டு கிடைச்சிருக்கும், எம்பி சீட்டு கிடைச்சிருக்கும், மந்திரி ஆகியிருக்கலாம், இங்கிருந்து பாஜகல இருந்தும் சில எம்பிக்கள் போயிருப்பாங்க, அதிமுக இருந்து போயிருப்பாங்க, எல்லாம் கரெக்ட். கொலாட்ரல் டேமேஜ் திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் ஒரு வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும், ஒரு ரெஸ்பெக்ட் கண்ணுக்கு தெரியும் அப்படி என்பது ஒரு அதுதான் வந்து காரணமா இருந்தது. 2026லயும் கண்டிப்பாக பாஜக தலைமையில் கூட்டணி அமைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருந்தால் அதையே தான் நானும் வந்து முன்மொழிஞ்சிருப்பேன். அதுதான் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கும். ஆனா அந்த வளர்ச்சி கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டது. இவர் வந்து லண்டன் போனதுனாலன்னு சொல்ல மாட்டேன், அது 3 மாசம் தான் கேப். மற்றபடி சுணக்கம் ஏற்பட்டது. பல இடங்கள்ல வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட திமுக கையில எடுத்து கொடுத்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஆகட்டும், இல்ல பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடக்கிறதாகட்டும், போதை கலாச்சாரம் ஆகட்டும், கொலை கொள்ளை போன்ற சமாச்சாரங்கள் ஆகட்டும். சட்டமன்றத்துல முதல்வர் பேசியிருக்கார், அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய ஒரு கொலை கொள்ளையை பத்தி பெருசா பேசுறாங்கட்டு. தினம் பார்த்தோன்னா பெரிய அளவுல நடக்கிறது. அதுவும் பார்த்தோன்னா ஒரு இது போலீஸ் ஆபீசரா இருந்த உங்களுக்கு எல்லாம் நடக்கிறது, ஒரு ஆக்டிவிஸ்டுக்கு எல்லாம் நடக்கிறது. இந்த மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு தீவிரமா இது வந்து தமிழ்நாட்டினுடைய நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி போக வேண்டும் என்ற அபிப்பிராயத்துக்கு நாம் வருகிறோம். அந்த போக வேண்டும் என்ற அபிப்பிராயம் வரும்போது பாஜக தனித்து தன்னுடைய கூட்டணி தான் ஒரு கூட்டணி அமைச்சு நின்றால் அது மாற்று அரசியல் வருமான இல்ல. சரி, இந்த பக்கம் அதிமுக ஒரு படு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். சோ அப்போ கண்ணுக்கு முன் நமக்கு தெரியக்கூடிய ஆப்ஷன்ஸ் 1-2 தான். அதாவது பாஜக அமமுகவை தவிர்த்து மீதி எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரு அணியில சேர்ந்து திமுகவை எதிர்த்தால்
சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனா அதுக்கு சாத்தியக்கூறு இல்லை இப்போதைக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் சரி பாதியாக கேட்கிறார். 117 சீட் எனக்கு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மை. எதுவுமே வந்து அந்த அது ஆதாரபூர்வமாக கட்சியிலேருந்து வந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வராத வரைக்கும் இது எல்லாம். ஆனா இந்த மாதிரி ஒரு நிபந்தனை இருந்தது என்பது உண்மை. அதாவது எனக்கு தெரிந்த வட்டாரங்கள்ல பேசக்கூடிய அதிமுக பேசக்கூடியவர்களாகட்டும் இல்ல பாவைக்கால இருந்து பேசக்கூடியவர்களாகட்டும் இது வந்து அந்த மாதிரி நடந்தது. அப்போ அதே மாதிரி யாரு அதிகமா வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் முதலமைச்சர் எடுத்துப்பாங்க. சோ இது வந்து என்னன்னா ஒரு ஓவர் ரேட்டட், விஜய் பார்ட்டி இஸ் ஓவர் ரேட்டட் பை ஹிம்செல்ஃப். தன்னைத்தானே ரொம்ப அதிக அளவுல வந்து அவர் வந்து நம்பிட்டு இருக்காரு. யாரு வந்து இந்த படத்துல வரும் நிஜ இது நம்ம இந்த ஜெயம் ரவி நடிச்ச படத்துல வந்து சந்தானத்துக்கு வந்து ஆழ் மனசுல பூந்து யாரோ டாக்டர்னு சொல்லி நம்ப வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இவற்றை யாரோ ஆழ் மனசுல பூந்து நம்ப வச்சுட்டாங்களான்னு தெரியல. விஜயனுடைய அரசியல் வந்து இன்னும் ஒரு மெச்சூர் ஆகாத ஒரு அரசியல். இன்னும் அந்த சினிமா ஸ்கிரீன்ல பேசக்கூடிய அதே வசனங்களை பேசிட்டு இருக்கக்கூடிய அரசியலா இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் என் நண்பர்கள்லாம் சொல்றாங்க விஜய்க்கு வந்து இப்ப திடீர்னு நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சாணக்கியால 23-24% ஓட்டு வரும்னு சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோர் திடீர்னு 15% இருக்குன்றாங்க. மற்ற செஃபாலஜிஸ்ட் ஜேவிசி போன்றவர்கள் 8 முதல் 12% இருக்குன்றாங்க. இது எதுவுமே வந்து ஒரு சயின்டிபிக்கா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதும் சயின்டிபிக் கிடையாது. நானும் வந்து கிரவுண்ட்ல போயிட்டு பெரிய அளவுல அப்படியே ஒரு நான் தமிழ்நாடு முழுக்க சர்வே எடுக்கல. பட் என்னுடைய கணக்கு வரை பாத்தீங்கன்னா ஒரு 3-5% தான் அவருடைய ஓட் ஷேர் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் ஒரு வேற வழி இல்லாம வேற யாரும் ஆல்டர்னேட்னு பார்க்கக்கூடிய ஒரு ஓட்டு தான் இந்த 2%. இல்லைன்னா 3% தான் அவருடைய ரசிகர்களோ மற்றவர்கள்லாம் போடக்கூடிய ஓட்டு. ஸோ இது அன்டெஸ்டட் என்டிட்டி. அப்படி அன்டெஸ்டட் என்டிட்டியா இருக்கிறவர் திடீர்னு 117 சீட்டு வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கறதெல்லாம் வந்து இது வந்து ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையா தான் நான் பார்க்கிறேன். அதனால எடப்பாடி அவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரிசமமாக அதிமுக சரிசமமாக அவரை இது பண்ண மாட்டார். அப்போ அந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை. இப்ப பாஜக கூட்டணி தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால திமுக போக வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டணி வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதைதான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 மாசமா நான் வந்து ட்விட்டர்லயோ சமூக வலைத்தளங்களையோ இல்லைன்னா நான் பேசக்கூடிய பி குருஸ் போன்ற வாரம் பேசக்கூடிய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். இதை உடனே வந்து பாஜக ஆதரவாளர்கள்லாம் வந்து இதை வந்து ரொம்ப நான் பாஜகவை மட்டம் தட்டுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, ஆனா நான் என்ன சொன்னேன், 40 முதல் 45 சீட்டுக்கு மேல எடப்பாடி அவர்கள் கொடுக்க மாட்டாருன்னு தான் சொன்னேன். ஏன்னா இப்போ பாஜக இன்ஃபேக்ட் மெகா அலையன்ஸ் அமைஞ்சா இன்னும் சீட் குறையும். 40ங்கிறதே சீமான் உள்ள வந்தா இன்னும் குறையும். பாஜக சீட்டு கொடுக்கக்கூடிய நிலை இடத்துல இல்ல. அவங்க அதிமுக கூட்டணியோட சேர்வதற்கு உண்டான இடத்துல தான் இருக்காங்கன்ற பட்சத்துல அந்த 40 முதல் 45 சீட், அதுவும் அமமுக ஓ பன்னீர்செல்வம் இவர்களை அகாமடேட் செய்து இப்போது இருக்கக்கூடிய என்டிஏ மைனஸ் பிஎம்கே அகாமடேட் செய்வதற்கு ஏசி சண்முகம் போன்றவர்களோ இல்ல மத்த அவங்கெல்லாம் அகாமடேட் பண்ணிட்டு பாமக தனியாக அதிமுகவுடன் ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ளும். நான் என்ன சொன்னேன்னா அதுல எனக்கு ப்ராமினன்ட் லீடர்ஸ், ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராமினன்ட் லீடர்ஸ், மக்களுக்கு பரிச்சயமான வேட்பாளர்கள் 15 பேருக்கு மேல என்னால எண்ண முடியல. 64 பேர் இருக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டுமே வந்து கண்டஸ்டபிள் கேண்டிடேட் தான் அப்படின்னு பார்த்தா கூட. ஆனா நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு ப்ராமினன்ட் லீடர் இன்னும் அதை வளர்க்கவில்லை. அதனாலதான் நான் அந்த 15 சொன்னேன். பரவாயில்ல, என்னை பத்தி என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. பிகாஸ் லெட் them keep trolling. But the question is, இந்த கூட்டணி இப்போது அமைய வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி மைனஸ் எஸ்டிபிஐ. ஏன்னா எஸ்டிபிஐ பாஜக இருக்க கூட வராது. அப்போ பாமக, தேமுதிக, அதிமுக, பாஜக, ஐஜேகே, அமமுக, ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து, அதுக்கப்புறம் வந்து புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் கட்சி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக ஒரு அமைய வேண்டும். கூட சீமான் அவர்கள் ஜாயின் ஆக வேண்டும். ஒரே ஒரு இது சார், இல்ல தேமுதிக வந்து நடவடிக்கை நீங்க பாத்தீங்கன்னா நேத்தியிலேருந்தே வந்து ஸ்பிளிட்டிங் டுவர்ட்ஸ் டிஎம்கே. இன்ஃபேக்ட் போன தேர்தலே பாஜக என்டிஏ நல்லா ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால தக்க வைக்க முடியல. இப்போ ரொம்ப கிளியராவே எவிடென்டாவே தெரியுது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நியூஸ் நினைக்கிறேன், விருகம்பாக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி அவ்வளவு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்ற அளவுக்கு வெளில நியூஸ் இருக்கு திமுக அவங்களுக்கு. அதாவது என்னன்னு பார்த்தேன்னாப்பா, இது வந்து பட்ஜெட், தமிழக பட்ஜெட் போதும் பட்ஜெட் ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்.
இது அவங்களுடைய ஒரு நெகோசியேஷன் டாக்டிக்ஸ். நான் அந்த பக்கமும் இருக்கேன்னு சொல்றது, இந்த பக்கம் இருக்கேன்னு சொல்றது, கடைசியில எந்த பக்கத்துல அதிக சீட்டு கிடைக்குது, எங்க அதிக பணம் கிடைக்குதோ அந்த பக்கம் போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. சோ இது வந்து ஒரு ஈஸிலி மேனேஜபிள். இருந்தாலும் தேமுதிக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 எலெக்ஷன்ல அதிமுகனால வந்து தேமுதிக அந்த விருதுநகர் தொகுதியில பெரிய அளவுல வந்தாங்களே தவிர தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு விருதாச்சலம் ஏரியால ஒரு கன்சிடபிள் வாக்கு இருக்கு. இல்லைன்னா 0.75% தான் அவங்களோட தமிழ்நாடு முழுக்க எடுத்தா 0.75% தான் ஒரு வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கு. அதுவும் விஜயகாந்த் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தினால இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தான் வருது. அதனால வந்து தேமுதிக என்ற கட்சிக்கு வந்து ஒரு பெரிய, ஆனா வந்து எவ்ரி ஓட் கவுண்ட் அந்த உற்றக்கூடாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 0.75 தான் இருக்கு. இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் என்பது ஒரு அவங்களுக்கு திமுக கூட்டணிக்கு ஒரு அரண். அந்த மாதிரி எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போனா ஜான் பாண்டியனுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும், இல்லைன்னா புதிய தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும், இல்ல ஏசி சண்முகத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க எடுத்தா 0.25 கூட தேராது அவங்களுக்கு எல்லாம். சோ அப்படி இருக்கும்போது அனைவரும் சேரும்போது சிறுதுறி பெருவெள்ளமாகும். ஆனால் ஏன் சீமா நீங்க சேர வேண்டும் என்று சொல்றேன்னா, இது வந்து ஆன்டை டிஎம்கே கூட்டணிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைந்து, எப்படி வந்து நாடு முழுக்க பாஜக வீழ்த்த வேண்டும் என்று இண்டி கூட்டணி அமைச்சார்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு இது வரும். இது ஏன் திரும்பி நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன் நாகராஜ். இது முக்கியமா என்னன்னா, ஒரு அதிருப்தியில இருக்காங்க மக்கள், மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. ஆனா அந்த அதிருப்தி அப்படியே வந்து கோபமாக மாறி போட வேண்டும் என்றால் இது 2 கார்னர் கான்டெஸ்டா மாறணும். அப்ப சீமான் அவர்கள் தனியா ஒரு இடத்துல இருந்து, விஜயும் தனியா இருப்பார், பாஜக தனியா இருக்கும், அதிமுக தனியா இருந்தா 5 கார்னர் கான்டெஸ்டா மாறும் பொழுது திமுக மேல கோபத்தோட ஓட்டு திமுக வேண்டாம் என்று ஓட்டு போடுறவங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்கு. ஆனா திமுக இருக்கட்டும் இருக்கிறவங்களுக்கு ஒரே சாய்ஸ் தான். அப்போ 22 முதல் 25% வாக்கு சதவீதம் வாங்கினாலே திமுக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் இந்த 5 கார்னர் கான்டெஸ்ட்ல. அப்போ அந்த 5 கார்னர் கான்டெஸ்டா இல்லாம அது 3 கார்னர் கூட ஆகக்கூடாது, 2 கார்னர் கான்டெஸ்ட் ஆகணும்ன்றது என்னோட அபிப்பிராயம். அப்ப விஜய் அவர்கள் தனியா அவர் பாட்டில் இருந்துட்டு போட்டோம், இல்ல அவர் போய் திமுக கூட்டணியில ஜாயின் ஆனாலும் சரி, இல்ல திமுக கூட்டணி உடைந்து விஜய் கூட ஒரு 3வது கூட்டணி அமைஞ்சால் 3rd கார்னர் பரவாயில்ல. பட் சீமான் அவர்களும் இந்த பக்கம் வந்தா அப்போ ஒரு 2 கார்னர் கான்டெஸ்டா மாறுவது. நான் அப்ப விஜயை நான் வந்து ஒரு தனி கார்னராகவே நான் வந்து கணக்குல எடுத்துக்கல. ஏன்னா விஜய் தனியாக நிற்கும் பொழுது மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா ஆகும்போது விஜயனுடைய சிக்னிபிகன்ஸ் பிலோ 2% போயிடும். இதை அவரும் உணர்வார். பிலோ 2% போயிடும். ஏன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஒன் மூவி ஒண்டர் மாதிரி, ஒன் எலெக்ஷன் ஒண்டர். இல்லைன்னா கடைசி நேரத்துல வந்து நான் வந்து 2031 தாங்க நம்ம இலக்குன்னு ஒரு பேசிட்டு பனையூர் பங்களா உள்ள போய் உட்காந்துருவார். சோ இப்போதுக்கு அவருடைய அரசியல் அந்த அளவு மட்டும்தான் இருக்கு. அவரை ஓவர் ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் ஒதுக்கப்படும் பொழுது அவர் எய்தர் அதிமுக கிட்ட வந்து இல்லப்பா நான் வந்து நீ எவ்வளவு கொடுக்குறியோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மெகா அலையன்ஸ்ல ஜாயின் ஆகிறேன், ஜோதியில் ஐக்கியமாகலாம். அப்படி இல்லைன்னா தன்னந்தனியாக நிற்பதற்கு தைரியமாக நின்றார் என்றால் இல் பிகம் வெரி இன்சிக்னிபிகன்ட். அவர் வந்து திமுக எதிர் வாக்குகளை கொஞ்சம் கூட பிரிக்க மாட்டார். ஏன்னா திமுக எதிர் வாக்கு என்பது லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அப்படியே போய் கடைசியாக, இல்லைன்னா அவர் போய் டிஎம்கே கூட்டணியில ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம், பண்றதுனாலயோ வெளியில தனியா நிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால வந்து இது 2 கார்னர் கான்டெஸ்ட் ஆக மாறும். வேற சீமான் தனியா வெளில நின்றா, பாஜக அதிமுக இவரெல்லாம் ஒரு கூட்டணி, சீமான் தனியாக ஒரு வெளியே நின்றால் 3 கார்னர் கான்டெஸ்ட் ஆகும். அப்போ நான் விஜய நான் வந்து ஒரு கார்னரா இன்னும் அங்கீகரிப்பது அளவுக்கு எனக்கு வந்து இன்னும் பக்குவம் பத்தலன்னு வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், விஜய் ஒரு திமுக எதிர் வாக்குகளை பிளப்பதற்காக தான் அவர் உருவாக்கப்பட்டார் என்ற பிம்பம் மக்கள் மனசுல ஏகப்பட்ட நிறைய பேர் மக்கள்ல வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவர்கள் திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு போட மாட்டாங்க. எதிர்த்தாப்புல ஒரு பவர்ஃபுல் கூட்டணி இருக்குங்க, அங்க போய் நம்மளுடைய ஓட்டு ஏன்னா நான் பலமுறை நான் என்னுடைய சேனல்லே பேசும்போது சொல்லியிருக்கேன், அந்த லாஸ்ட் மினிட் என்னுடைய ஓட்டு வீணாக இடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் பெருமளவுல உண்டு. அப்ப அவர்கள் அந்த பர்செப்ஷன் பேட்டில்ல வரும்போது எனக்கு திமுக வேண்டாங்க, ஆனா என் ஓட்டு வேஸ்ட் ஆக கூடாது அப்படின்னா சீமானுக்கும் போட மாட்டேன், விஜய்க்கும் போட மாட்டேன், எழுத்தாப்புல இருக்கிற கூட்டணியில போடுவேன். இந்த மாதிரியான ஒரு நிலை வரும். இப்போ அதிமுக கூட்டணிக்கு வரும்பொழுது எடப்பாடி அவர்களுக்கு இது வந்து லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன்.
2026. அவர் வெற்றி பெறவில்லை என்றால் அதிமுக அழியாது. ரெட்டையில சின்னம் இருக்கு, அதிமுக கட்சி இருக்கு, தொண்டர்கள் பெருமளவுல தொண்டர்கள் இருக்காங்க, கட்சிக்கு ஒரு பாதகம் இல்ல. கொஞ்சம் ரிசரக்ட் ஆக டைம் ஆகும். அது வந்து திருப்பி அவங்க கிரவுண்ட் இது கிரியேட் பண்ணி வேறு ஒரு தலைமையின் கீழ் வரும்போது காம்ப்ளெக்ஸ் லா வேற அந்த கட்சிக்கு எது இருந்தாலும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். எம்ஜிஆர் வந்து டப்புன்னு பழந்து எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா திமுகவை. அதனால அவர் வந்து எம்ஜிஆர் அந்த பைலா கிரியேட் பண்ணும் போதே ஜெனரல் செக்ரட்டரிய அனைத்து தொண்டர்களும் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீ சும்மா பொதுக்குழு செயற்குழுனா யாராவது காசை வாங்கி அவனை வெளில அமைச்சிடலான்ட்டு போது அது மாதிரி இல்லாம அப்போ ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ரிபல்லியன் வரும் எடப்பாடி தலைமைக்கு. சோ அதனால எடப்பாடிக்கு இது லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் அவருக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குது. தென் மாவட்டங்கள்ல ரெட்டைலைனுடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்குன்றதும் அவருக்கு புரிஞ்சிருக்கு. கொங்கு மண்டலத்துல தன்னந்தனியாக திமுகவை எதிர்த்து அவர்கள் போன தடவை வாங்கின மாதிரி 45 சீட்டு கிட்ட வாங்க முடியுமான்றது சந்தேகம்தான். ஏன்னா திமுக ஸ்ட்ராங் ஆயிருக்கு. அப்போ இன்னொரு ஸ்ட்ராங் பார்ட்டியோட ஒரு கூட்டணி வேணும். சரி, ஒரு தாவேகாவோட கூட்டணி இருந்தா கொங்கு மண்டலத்துல தாவேகாக்கு பிரசன்ஸே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் தாவேகா விஜயனுடைய கட்சியினுடைய பிரசன்ஸே கடலூர் டு விக்கிரவாண்டி இந்த பெல்ட்டை தாண்டி வேற எங்கேயுமே இல்ல. அந்த பெல்ட்லயும் தமிழ்நாடு விக்கிரவாண்டி தாண்டி நார்தர்ன் தமிழ்நாடுல பெரிய அளவுல கிடையாது. நான் சொல்றது பீக் ஆஃப் தேர் பிரசன்ஸ் கடலூர் டு விக்கிரவாண்டி அந்த ஏரியால தான் இருக்கு. 150 கிலோமீட்டர். அந்த டவுன் சவுத் டெல்டா மாவட்டங்களுக்கு கீழியும் இல்ல, விக்கிரவாண்டிக்கு மேல நார்தர்ன் தமிழ்நாடுல ஓரளவுக்கு பிரசன்ஸ் இருக்கு. பட் நாட் அ சிக்னிபிகன்ட் பிரசன்ஸ். அந்த ஒரு 150 கிலோமீட்டர் அந்த ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல பெருமளவுல அவருக்கு ஒரு தாக்கம் இருக்கு. அதனாலதான் அவர் விக்கிரவாண்டியில போயிட்டு தன்னுடைய அறிமுக கூட்டத்தை நடத்தினார். ஓகே, அந்த இடத்த அதுவும் பார்த்தோன்னா விசிகானுடைய ஓட்டு தான் பாதிக்கு மேல பிளந்து வருது அங்கிருந்து. சோ அப்போ திமுக கூட்டணிக்கு தான் அது பிரச்சனையா இருக்கும். சோ அதனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துல அவர்களுக்கு ஒரு கூட்டணி வேண்டும் என்றால் பாஜக தவிர வேற யாருமே இல்ல. இல்லைன்னா திமுகவோட கூட்டணி சோ அப்போ எடப்பாடி தன்னுடைய சர்வைவல்காக இந்த கூட்டணி வேண்டும் என்று இறங்கி வருவதுக்கு தான் தெரியுது. அவர் இல்லைன்னா வந்து அண்ணாமலை அவர்களை வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து கூட்டணியை பற்றி பேசும் பொழுது இந்த மாதிரி பாஜகனால் தான் நாங்க தோத்தோம், பாஜகனால் தான் எங்களுக்கு மைனாரிட்டி இதெல்லாம் ஓட்டெல்லாம் போச்சு, 2.5% பார்ட்டி இப்படிலாம் யார் ஜெயக்குமார், KP முனுசாமி, CV சண்முகம் போன்றவர்கள் சொன்னதுக்கு அவர்கள்லாம் எங்க கூட கூட்டணி வைப்பதற்காக தவம் கிடக்கிறார்கள் என்று சொன்னதுக்கு had it been earlier erstwhile எடப்பாடி அவர் அன்லீஷ் பண்ணிருப்பாரு. திருப்பி ஜெயக்குமார் வந்து ஒரு பெரிய பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, KP முனுசாமி வந்து ஒரு அண்ணாமலைய வாய்க்கு வந்தபடிலாம் சொல்லியிருப்பாங்க, CV சண்முகம் பேசியிருப்பாங்க. ட்விட்டர் போராளிகள் அதிமுக சார்ந்த அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய அளவுல கொந்தளிச்சு கட்ட வார்த்தையெல்லாம் திட்டிருப்பாங்க. எதுவும் நடக்கல. அப்போ எடப்பாடி அவர்கள் இறங்கி வந்திருக்காங்க. அவர்களுடைய ஒரே நிபந்தனை ஒரு கோரிக்கை, நிபந்தனையா கோரிக்கை எப்படி வேணா சொல்லலாம், மேல் இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் கூட்டணிக்கு தயாராக வருகிறோம், நம்ம எல்லாம் சமரசமா உட்கார்ந்து ஒரு திமுக போக வேண்டும், ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைக்கு வரலாம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை. அவர் விரும்பல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னந்தனியா நம்ம களம் காணலாம், நம்ம கட்சியை வளர்க்கலாம், இந்த மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க. அதனால வந்து அண்ணாமலை அவர் விரும்பலன்றதுனால ஏதாவது பேசி இந்த கூட்டணியில உரசல் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனை வைத்திருப்பாங்க. அந்த ஒரு கோரிக்கையும் வைத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் லீடர்ஷிப் அதை வந்து பரிசீலனை பண்ணி அண்ணாமலை டெல்லியில அந்த அறிவுறுத்தல் சொன்னதுனால்தான் இன்றைக்கு அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது திமுக தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம், கட்சியினுடைய நலனை தாண்டி தமிழ்நாட்டினுடைய நலன் முக்கியம், பர்சனல் நலனை தாண்டி தமிழ்நாட்டினுடைய நலன் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்காருன்னா அவருக்கு வெகுவாக அறிவுறுத்தப்பட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் அர்த்தம். அது செய்ததுனால்தான் அவர் வந்து அந்த மாதிரி பேசியிருக்காருன்னு தோணுது. ஐ திங்க் இந்த முறை கூட்டணியை சென்ட்ரல் லீடர்ஷிப் கையில் எடுத்திருக்காங்க மிகப்பெரிய அளவில். சரி, பாஜக சென்ட்ரல் லீடர்ஷிப் தமிழ்நாடு 2026 வெற்றி தன்னந்தனியாக நின்று வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும். கூட்டணியா வந்தா கூட ஆட்சியில பங்கு கிடைக்காதுன்ற சப்போஸ் அன்லஸ் அதர்வைஸ் கோலிஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற நிலைமை வராம சப்போஸ் ADMK வின் பண்றாங்க ஒரு 117 சீட்டுக்கு மேலன்னா கண்டிப்பா எடப்பாடி
ஆட்சியில் பங்கு கொடுக்க போறதில்லை. அப்படியே இல்ல இருந்தாலும் ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டோட ஆட்சி அமைக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா கூட மத்திய பாஜகவுக்கு இது என்ன நிர்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சங்க் எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் எதிர்கட்சிகளுக்கு போறது. அதுல 10 சீட்டு காங்கிரஸ்க்கு கிடைக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு சங்க். 40 சீட்டு என்பது பெரிய சங்க். அந்த திமுகனுடைய அந்த பவர் ஆஃப் 40 சீட்ஸ் பாதியாகவாது 2029 குறைத்தாக வேண்டிய கட்டாயத்துல சென்ட்ரல் பிஜேபி இருக்கு. ஏன்னா இது தேர்ட் டேர்ம் ஆன்டி இன்கும்பன்சி சந்திக்க போறாங்க. அப்ப அவர்களுக்கு எங்கெல்லாம் பெனட்ரேட் பண்ணலையோ அங்கெல்லாம் பெனட்ரேட் பண்ணி ஆகணும். முக்கியமா வெஸ்ட் பெங்கால்ல பெரிய அளவுல இருக்கு. பட் ஆனா லாஸ்ட் எலெக்ஷன்ல கொஞ்சம் சரிவை சந்திச்சாங்க. மகாராஷ்டிரால ரெக்கவர் பண்ணிடுவாங்க, உத்தரப்பிரதேஷ்ல ரெக்கவர் பண்ணிடுவாங்க, அவர்கள் சந்திச்ச சரிவுகளை ரெக்கவர் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு ஆந்திரால இருந்து எம்பிஸ் தேவை, தெலுங்கானால இருந்து இருக்கக்கூடிய எம்பிஸை தாண்டி அதிகமா தேவை, கர்நாடகால இருந்து மோர் எம்பிஸ் தேவை, கேரளா தமிழ்நாட்டில இருந்து மோர் எம்பிஸ் தேவை. ஒரு 20-30 எம்பிக்கள் வந்து உங்களுக்கு இந்த பெனட்ரேட் பண்ணி இந்த இடங்கள்ல இருந்து வந்தால் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல வந்து அவங்களுடைய கிரவுண்டை ரெக்கவர் பண்ணி வந்தாங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி கிடைக்கும் 2029. தேர்ட் டேர்ம் ஆன்டி இன்கும்பன்சி சந்திக்க போறாங்க 2029. சோ அமித்ஷா போன்றவர்கள் இதை வந்து 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் பார்க்காம 2029க்கு உண்டான களத்தை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா தே ஆர் பேயிங் சோ மச் ஆஃப் அட்டென்ஷன் அண்ட் இன்வெஸ்டிங் தேர் டைம். இதுல முக்கியமா எனக்கு கிடைத்த தகவல் என்னோட அனாலிசிஸ் படி அஸ்வினி வைஷ்ணவும் நிர்மலா சீதாராமனும் தான் இதை ஒரு மேற்பார்வையாளராக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கிஷன் ரெட்டி, பியூஷ் கோயல் போன்றவர்கள்லாம் முன்னாடி இருந்தாங்க. பட் இவர்களை தாண்டி ஐ திங்க் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அஸ்வினி வைஷ்ணவ் இவங்க 2 பேர் தான் இதுக்கு உண்டான ஒரு டிசிஷன் மேக்கிங்ல இருப்பாங்கன்ற என்னோட அபிப்பிராயம். இதுல நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பங்கு எதனாலன்னா அவர் தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சதுனால. அஸ்வினி வைஷ்ணவ் 2019 ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, நாங்க பேசுறதே அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தபோது அதுக்காக ஐ திங்க் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த முறை இது பண்ணிருக்காங்க. ஆமா. சோ அதனால அது நிர்மலா சீதாராமன் பெருமளவுல வந்து இன்வால்வ் ஆகுவாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் கமிங் மந்த்ஸ்ல அஸ்வினி வைஷ்ணவும் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டுக்கு வேறு காரணங்களுக்காக அபிஷியல் அன்அபிஷியலா வேறு காரணங்களுக்காக இங்க வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இதெல்லாம் இண்டிகேஷனா தெரியும். இவர்கள் தலைமையில தான் இந்த ஒரு டிசிஷன் எடுக்கப்படும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தவிர மற்ற அனைத்து தலைவர்களும் அதிமுகவுடன் கூட்டணி விரும்புறாங்க. ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஒன்ஸ் அகைன் அண்ணாமலை விரும்பிட்டார் சார். இன்னைக்கு அண்ணாமலை விரும்பிட்டார்ல, இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டாரு. நான் வந்து அவர் வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆகி தன்னுடைய சுய சிந்தனையோட அவர் வந்து அதை கன்வின்ஸ் ஆனார் நான் எடுத்துக்கல. அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கும் தான் சொல்றேன். ஏன்னா he was forced to take that decision. அதனால வந்து அண்ணாமலை வழிக்கு வந்தாகணும். ஏன்னா சென்ட்ரல் லீடர்ஷிப் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அண்ணாமலை வந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதை மீறி அண்ணாமலையால ஒன்றும் செய்ய முடியாது. செய்தார்கள் என்றால் சென்ட்ரல் லீடர்ஷிப் அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெகா கோயிலேஷன் அமைக்க ஏன்னா அவர் அதை மீறி செய்யும் பட்சத்தில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஏன்னா ஒரு திமுக எதிர் அரசியல் செய்யும் பொழுது திமுக செய்யறாரு. இன்ஃபேக்ட் வந்து இந்த 4 வருஷத்துல வந்து அவரை மாதிரி திமுக அரசியல் யாருமே செய்யல. அப்போ என்னன்னா ஒரு அந்த ஆட்சி போக வேண்டும் என்று ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் பொழுது அதை விரும்பாமல் சென்ட்ரல் லீடர்ஷிப் அறிவுறுத்தியும் விரும்பாமல் இவர் வேற ஏதாவது ஒரு காரியம் செய்யும் பட்சத்துல அப்படிதான் யோசிக்க தோணும். அவங்களுக்கு சாதகமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு தான் யோசிக்க தோணும். நான் வந்து அவர் அப்படிதான் அதுதான் செய்வார்னு சொல்ல, அப்படிதான் யோசிக்க தோணும். அப்படிதான் சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு ஒரு மெசேஜ் தோணும். அது அதனாலேயே வந்து அவர் அறிவுறுத்தப்பட்டிருப்பார். அவரும் வந்து he will follow. ஏன்னா பிஜேபியில ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தலைமைக்கு அடங்கி நடப்பது என்பது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனால் தலைமை சொல்லுக்கு அதுக்கு அடங்கி போய் தான் வந்து அனைத்து தொண்டர்களுமே இருப்பாங்க, இன்க்ளூடிங் மோடியும் வந்து ஒரு கூட்டாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டா
அந்த தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பார். அவர் சூப்பர் டூப்பர் பிரைம் மினிஸ்டரா இருந்து சூப்பர் டூப்பர் லீடரா இருந்தாலும் அவர் தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பார். அதனால வந்து இது அண்ணாமலை விதிவிலக்கு கிடையாது. அதனால அவர் அறிவுறுத்தப்பட்டிருப்பார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணியை வந்து விரும்பும் மத்திய பாஜக அதை மீறி இவர் செயல்பட்டார்னா அது வந்து மத்திய தலைமையினுடைய அதிருப்தியை சம்பாதிப்பார். அவர் வந்து திமுக சாதகமா செய்வதாக பலர் இங்கிருந்து போய் சொல்லுவாங்க. மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அவங்க திமுக சாதகமா போய் செய்யறாங்கன்னா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். அது அவருக்கு நல்லதில்லை. அதை அவரும் உணர்ந்து இருப்பார் என்பதுதான் என்னுடைய இது. நீ பாடல பாரு, இதெல்லாம் தம்ப்நெயில எடுத்து போட்டு நீ வந்து உனக்கு வந்து இது தேடிக்க போற, நீங்க என்ன யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இப்படிதானே பண்ணுவீங்க நீங்க, ரைட்? நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு இதுதான், திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன். ஸோ அதிமுக கூட்டணி என்பதை தாண்டி, பாஜக அதிமுக கூட்டணி என்பதை தாண்டி திமுகவனுடைய அரசாங்கம் வெளியே போக வேண்டும் அப்படின்ற முடிவோட ஒரு மெகா கூட்டணிக்காக தான் அமைக்கப்பட்டு இது. இதுல வந்து எடப்பாடி அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் எப்படி இருக்கலாம்ட்டு அது வந்து ஒரே மேடையை ஷேர் பண்ண முடியாத மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்கும். அதனால பாஜகவோட உள் கூட்டணியாக அது இருக்கும், கூட்டணிக்குள் கூட்டணியாக. இந்த பக்கம் அதே மாதிரி சீமான் அவர்களை கூட்டிட்டு வரணும்னா, ஏன்னா சீமான் அவர்களுடைய இதுலயும் ஒரு அரசியல்லையும் ஒரு மாற்றம் என்ன தெரிகிறதுனா, 2024 வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு எலெக்ஷனுமே வெற்றி பெறணும்ட்டு அவர் போட்டிட்டது இல்லை. அவர் வந்து நான் தான்பா வந்து ஐ டிசைட் த வின்னர் ஆர் த லூசர்னு வரு. 2016 எலெக்ஷன்ல அதிமுக வெற்றி பெற்ற பிற்பாடு the difference between திமுகனுடைய ஓட் ஷேருக்கும் அதிமுக ஓட் ஷேரோட அந்த டிஃபரன்ஸை விட சீமானுடைய வாக்குகள் அதிகமா இருக்கும். அப்ப என்ன சொல்றார், நான் தான் வந்து யாரு தோற்கணும் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் அரசியல் பண்ணியிருக்கார். ஆனா 2024 ஸ்டேட் ரெகக்னைஸ் பார்ட்டியா மாறின பிற்பாடு திமுக கொடுக்கக்கூடிய பல நிர்பந்தங்கள்னால அவர் வந்து நாமும் வெற்றி பெற வேண்டும் என்ற முதல் முறையாக 2026 தேர்தலை சந்திக்க இடத்துல இருக்காரு. இந்த 2026 தேர்தல் அந்த ஒரு முடிவோடு சந்திக்கும் போது அவருக்கு ப்ராபபிளி ஒரு அலையன்ஸ் தேவைப்படும். ஒரு 4 or 10 சீட்டு வின் பண்ணி அசம்பிளி உள்ள போகணும்னா அவருக்கு அந்த ஒரு அலையன்ஸ் தேவைப்படும். அந்த நிர்பந்தம் அவர் புரிஞ்சு வச்சிருக்கார். அதுக்கு உண்டான ஒரு மரியாதையும் அவருக்கு கிடைக்கும் இந்த அலையன்ஸ் உள்ள வந்தா அப்படின்னு. ஏன்னா சீமான் மாதிரி ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு முன்னேற்றத்தை வேற எந்த கட்சியும் நான் பார்த்தது கிடையாது. தன்னந்தனியாக, நான் ஏன் தன்னந்தனியா சொல்றேன்னா, அதுக்கு அடுத்த கட்ட தலைவர் யாரா 2 பேரை சொல்லுங்க பாப்போம், யோசிக்க வேண்டியிருக்கும். சார் நிறைய பேர் இழந்துட்டார் சார். அவர் இந்த 8 years course of politics நிறைய பேர் இழந்திருக்காரு. ஆமா, அவர் கடந்த 10-15 வருஷத்துல அவருக்கு அடுத்த கட்டத்துல இருந்தாங்க, பலரை இழந்திருக்காரு. பட் என்ன சொல்றேன், இன்னைக்கும் தாம் தமிழர் கட்சியில அடுத்த கட்ட தலைவர்கள் 2 பேர் தாவைக்கால கேட்டாலும் தெரியாது. புசி ஆனந்த் ஒருத்தர் இருக்காரு, அதை தவிர வேற யாரும் தெரியாது நமக்கு. ஓகே, பட் ஆனா இது வந்து பார்த்தோன்னா சீமான் கட்சியில அடுத்த கட்ட தலைவர்கள் யார் இருக்கான்னு பலருக்கும் தெரியாது, ரைட்? ஸோ தன்னந்தனியாக தன்னை மட்டுமே நம்பி ஒரு அரசியல் செய்து ஒரு ஸ்டேட் ரெகக்னைஸ் பார்ட்டியா மாறக்கூடிய அளவுக்கு வந்து அவர் இது பண்ணியிருக்காருன்னும் போது நேச்சுரலி இட்ஸ் ப்ராபகண்டா மிஷின் அவர். ஓகே, ஸோ அதனை சரியானபடி உபயோகப்படுத்தி கொள்ள பாஜக அதிமுக கூட்டணி வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு 20 தொகுதியில நான் ஆள போட மாட்டேன், மீதி 214 தொகுதியில நீ ஆள போடாத, எனக்காக கேம்பெயினும் பண்ணு. ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். கூட்டணி நம்ம வச்சுக்க வேணாம், பட் டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அளவுக்காவது ஒரு முயற்சி நடக்கும், அது வரும் என்றுதான் என்னுடைய பார்வையா இருக்கு நாகராஜ். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு இப்படிதான் போகும். அன்லஸ் யாராவது நடுவில் குறுக்கு சால் ஓட்டி, 2 பக்கத்துலயும் யாராவது குறுக்கு சால் ஓட்டி ஏதாவது அதை ஸ்கட்டில் பண்ணி, இன்னும் சொல்ல போனா இது வந்து தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து ஒரு இதை வந்து ஒரு கெமிஸ்ட்ரி உண்டாக்கணும். ஏன்னா நான் இதை வந்து பீகுருஸ்ல பேசும்போது சொல்லிருக்கேன், அண்ட் சாணக்கியாலையும் பேசும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். மார்ச் 31க்குள்ள இதனுடைய டிசிஷன் ஒண்ணு வரும் அப்படின்ட்டு. மார்ச் கூட சொன்னீங்க, இந்த மாசம் எண்டுக்குள்ள ஒரு நல்ல செய்தி வரும்னு சொன்னீங்க. சோ கிட்டத்தட்ட அது வந்திருக்கு. அண்ட் மேபி த அனௌன்ஸ்மெண்ட் ஃபுல் டீடைல்ஸ் தெரியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு புரிந்துணர்வு, நாங்கள்லாம் ஒரு கூட்டணியாக மெகா கூட்டணியாக அமைய போறோம் அப்படின்ற ஒரு புரிந்துணர்வு கிட்டத்தட்ட பை ஏப்ரல் மிட்டுக்குள்ள வந்தால் வரணும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். 2 ரீசனுக்காக. ஒன்னு, பிகாஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் தேவை இந்த தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனக்கசப்பெல்லாம் போக்கி. இதற்கு தலைவர்கள் உழைக்கணும்.
தலைவர்கள் உழைக்கணும், பெருமளவுல உழைச்சு இந்த தொண்டர்களை இணைக்கணும். ஆன் த கிரவுண்டு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் சரி, வேலை செய்யறதுக்கும் சரி, பெருமளவுல அந்த தலைவர்கள் அதை உழைக்கணும். முக்கியமா அதிமுகல இருந்து அது அந்த தலைவர்கள் அதை பெருமளவுல உழைக்கணும். ரெண்டாவது, இது வரைக்கும் நம்ம மே மாசம் எலெக்ஷன்ற ஒரு இதுல வச்சிருக்கோம். இந்த டெவலப்மெண்ட்டை பார்த்த உடனே நான் சொன்ன இதுல சொன்னேன்னா போனோலையும் ஸ்னாப் போல் வருவதற்கு இந்த டெவலப்மெண்ட்டுக்காக தான் சொன்னேன். இந்த டெவலப்மெண்ட் வந்ததுன்னா இந்த இது வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எலெக்ஷனை சந்திச்சால் ஒருவேளை இந்த கூட்டணி என்ன வந்து ஒரு பெருமளவுல நடக்காம போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் திமுகவுக்கு வர ஆரம்பிக்கும். திமுக அதை செய்யாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு ரீசன் ஒண்டிதான், அவங்க டிஎன்ஏல கடைசி நொடி வரைக்கும் இருக்கக்கூடிய பதவி சுகத்தை அனுபவிக்காம விட மாட்டாங்க. அந்த ஒரு டிஎன்ஏ தாண்டி பட் ஆனா கை விட்டு போயிடுமோ, இந்த கூட்டணி மெகாவா அமைஞ்சு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி இந்த மக்கள் மனசுல இருக்கக்கூடிய அதிருப்தி கோபமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்னாப் போல் வரலாம். அந்த முயற்சியும் எடுப்பாங்க. அது ஒரு ஜூலை ஆகஸ்ட் கிட்ட வந்து அசம்பிளியை டிசால்வ் பண்ணிட்டாங்கன்னா டிசம்பர் கிட்ட பீகார் எலெக்ஷனோட சேர்ந்து இந்த எலெக்ஷன் வாய்ப்பு உண்டு. அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடியது என்னவா இருக்குன்னா மான்சூன் எப்படி இருக்கும் தெரியாது. மான்சூன் மிகப்பெரிய அளவுல இருந்தாலும் பிரச்சனை, மான்சூன் பொய்த்து போனாலும் பிரச்சனையாகும். அதனால மான்சூன் பொய்த்து போச்சுன்னா கூட மத்திய அரசாங்கம் மேல பழிய போட்டுருவாங்க, நிவாரணம் தரலன்ட்டு. இல்ல பெருமளவுல வெள்ளம்லாம் ஏற்படுத்தினா கூட அதுவும் வந்து இது ஒரு நரேட்டிவ் கிரியேட். ஆனா மக்கள் கோபம் இன்னும் அதிகமாகும். திமுக அரசாங்கத்து மேல கோபம் அதிகமாகும். அதனால அது ஒரு பெரிய ரீசனா இருக்கும். அது வந்து மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மூலமாக இவர்கள் கிடைக்கக்கூடிய டேட்டா வச்சு அந்த முடிவுக்கும் வருவாங்க. ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக ஒண்டிதான் வந்து அவர் வந்து மே மாசம் வரைக்கும் புஷ் பண்ணுவாங்க. ஆனா மான்சூன் பொய்த்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவர் வந்து ஸ்னாப் போல் எடுத்துட்டு வந்துருவாரு. ஏன்னா சம்மர் போது இன்னும் மோசமா இருக்கும். இன்னும் மோசமா தண்ணீர் பற்றாக்குறை எல்லாம் இருக்கும்போது எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டாங்க. அதனால வந்து டிசால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. டிசால்வ் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் கவர்னர் ஆட்சியை தள்ளி வச்சுக்கிட்டே போய் மே மாசம் வரைக்கும் எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தாங்கன்னா அது வந்து அட்வான்டேஜ் டிஎம்கேவாகும். ஏன்னா மாநில உரிமைகள், மாநிலத்தில் ஆட்சி அமைப்புக்கூடிய இதை வந்து பேக்டோர்ல என்ட்ரியில கவர்னர் மூலமாக மத்திய அரசாங்கம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ் பெருமளவுல எடுபட ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து அது கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுன்னா அது பிரச்சனை ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்துதான் வந்து ஒரு முடிவுக்கு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெவலப்மெண்ட் நான் வந்து போனோல சொல்லும் போதும் சரி, பீகூரஸ்ல பேசும்போதும் சொன்னேன், சாணக்கியால பேசும்போதும் சொன்னேன், ஸ்னாப் போல் வருவதற்கு உண்டான வாய்ப்பு மிகப்பெரிய அளவுல இருக்குன்னு சொல்லிட்டு அதை நோக்கிதான் போகிறது என்பது என்னுடைய கணிப்பு. சார், சீமானை அகாமடேட் பண்ணணும்னா இத்தனை நாள் அவர் பண்ண அரசியல் வந்து 2 திராவிட கட்சிக்கு அகேன்ஸ்டா பண்ணிருக்காரு, பிஜேபிக்கு அகேன்ஸ்டா பண்ணிருக்காரு. ஆன் வாட் பாயிண்ட் அவர் ஜாயின் பண்ணுவார்? என்ன ரீசன் அப்படின்னா அவர்கிட்ட தனியா இருக்கிறது தான் அவரோட பலம், தனியா இருக்கிறது தான் பலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது எந்த பாயிண்ட்ல ஜாயின் பண்ண போறாங்க? சில பேர் கச்சத்தீவு மீட்கப்படும் அந்த ஒரு பாயிண்ட்லயே வந்து he will come inside the alliance அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு சார் அந்த சைடு? ரொம்ப சிம்பிள்ங்க. திராவிடம் இந்த திமுக ஆட்சி போக வேண்டும், அதனால நான் என்னுடைய கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்றேன்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அனுதாபம் கிடைக்கும். சரியா? மக்கள் அதை எப்படி நேரேட் அண்ட் சீமான் கேன் செட் திஸ் நேரேட்டிவ் ரொம்ப ரொம்ப சூப்பரா செட் பண்ண அவருக்கு தெரியும். அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் மோட்ல இந்த அரசாங்கம், அது நான் சொன்ன மாதிரி பாலியல் வன்புணர்வு, கொலை கொள்ளை, லஞ்ச லாவண்யம், சாராயம், போதைப் பொருட்கள் இதெல்லாம் வந்து மீட்கணும். அதனால என்னுடைய லட்சியமா நான் தனியாக தான் கொள்கையா தனியாக தான் நிற்க வேண்டும் என்று என்னுடைய லட்சியத்தை நான் வந்து இந்த ஒரு எலெக்ஷனுக்கு நான் வந்து கைவிடுறேன். இந்த அரசாங்கம் போக வேண்டும், நாட்டு மக்கள் நாட்டு நலனுக்காக, தமிழ் தேசியத்துக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னுடைய கொள்கைகளை நான் வந்து தள்ளி வைக்கிறேன். இது வந்து நான் வந்து எதிர்த்த இன்னொரு திராவிட கட்சி, எதிர்த்த மதவாத கட்சி, இதெல்லாம் தாண்டி இவர்கள் மிகப்பெரிய கேடு இந்த நாட்டுக்கு அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் எடுத்து வைப்பாருங்க அவரு. உங்களால அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்கேனுடைய ஒரே ஒரு இது என்னங்க இருக்கும், ஒரே ஒரு எதிர்ப்பு என்னவா இருக்கும்? ஆன்டி பிஜேபி, ஆன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுதான் இவனுடைய நேரேட்டிவா இருக்கும். அது நீங்க இஃப் யூ லுக் அட் இட், அது ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. மும்மொழி கொள்கையில
ஒரு பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா மக்கள் கோவத்தை திசை திருப்ப பார்த்தாங்க. அது ஆக்சுவலி பேக் ஃபயர் ஆச்சு. டீலிமிட்டேஷன் மாநிலத்துக்கு கேடு கேட்க பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன் கிடைக்காம போகும்னா மக்கள் அது பெருமளவில் எடுக்கல. இப்போ வக்ஃப் வாரியத்தை பத்தி, வக்ஃப் பில்லை பத்தி எடுத்திருக்காங்க. அதுவும் பல பேர் வரவேற்பாங்க. இன்ஃபேக்ட் இஸ்லாமிய சமூகத்திலே பல பேர் இந்த வக்ஃப் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதில் அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நிறைய பேருடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி வக்ஃப்ல மாட்டிட்டு இருக்கு. அதை ஒரு கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல. இது கட்சிக்கார் நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலன்ட்டு இல்ல, இன்ஃபேக்ட் திமுகவே வக்ஃப் சட்டத்தை எதிர்க்கிறாங்களே தவிர, நான் இப்ப எழுதி தரேன் உன் ப்ரோக்ராம் மூலமா அந்த ஓட்டுக்கு வரும்போது அந்த பார்லிமெண்ட்ல போத் ஹவுசஸ்ல ஓட்டிங் வரும்போது சண்டை போட்டு பண்ணிடுவாங்க, வாக் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி சில பேருக்கு மாட்டிருக்கும். அதுல இல்ல நாலாமத்தானா மாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இது எழுந்து வெளில போயிடும், கோவத்துல சண்டை போட்டு வெளில போயிடும். இன்ஃபேக்ட் காங்கிரஸும் எழுந்து வெளில போயிடுங்க. மிஞ்சி போச்சுன்னா அதுக்கு ஓட் அகெயின்ஸ்ட் பண்றது யாரு பார்த்தா ஓவைசி கட்சி இருக்கும். மேபி காங்கிரஸ் உட்காந்துருக்கலாம், மிஞ்சி போச்சுன்னா ஒரு காங்கிரஸ் உட்காந்துருக்கலாம். மற்றபடி மற்ற கட்சிகள் எல்லாம் சண்டை போட்டு வாக் அவுட் பண்ணி போயிடுவாங்க, இன்க்ளூடிங் திரிணாமுல் காங்கிரஸ் வாக் அவுட் பண்ணி போயிடும். ஸோ அதனால வக்ஃப் வாரியத்தினுடைய அந்த திருத்த சட்டத்துல வரும்போது இவர்கள் வாய்ப்பேச்சுல தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கலவையா தான் எடுத்திருக்காங்க தவிர இட்ஸ் ஆல் அந்த நேரேட்டிவ். அவர்கள் 2019 மோடி மீது கோவத்தையும் பாஜக மேல் இருக்கக்கூடிய அதிருப்தியும் கோவத்தையும் எப்படி கிண்டில் பண்ணாங்களோ அது 2024 பெருமளவில் எடுப்படல. 2026 அது அவர்களுக்கு கை கொடுக்காது என்பது இத்தனைக்கும் மீடியா பவர் ஹவுஸ் கூட அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. ஏன்னா சிம்பிள் திங், மீடியாவை யாரும் நம்புறதே இல்லை. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அவர்கள் விவாதங்கள் செய்யக்கூடியது யாரும் நம்ப கூட இல்லை. இது ஒரு 2017 19 20 வரைக்கும் இந்த மீடியா டிபேட் வாஸ் ஃபியர்ஸ். நேரேட்டிவ் செட் பண்றதுல மிகப்பெரிய அளவில். இன்றைக்கு யாருமே இந்த மீடியாவை நம்புவதில்லை. பெருமளவுல திமுக காரங்க தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க டிஆர்பிக்கு. மற்றபடி பொதுமக்களும் பொறுத்த வரைக்கும் இவன் என்னடா இது சும்மா இதையே அரசமாவே அரைச்சிட்டு இருக்கான் அப்படி. மக்கள் பிரச்சனையை மீடியா பேசவில்லை என்பதை மக்கள் உறக்கவே சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த மீடியா பவர் ஹவுஸும் அவங்களுக்கு உதவி செய்யவில்லை. சார், நம்ம லாஸ்ட் இதுலயும் கேட்டோம் எவ்வளவு சீட்டுகள் வரும்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோக்ராம் ரோட் டு 2026 நம்ம ரெகுலரா அதை கேட்டுக்கிட்டே இருக்க போறோம். இந்த நிலைமையில என்ன போகுது, இந்த நிலைமையில என்ன போகுது. சோ நம்ம ஒரு வாரம் தான் ஆயிடுச்சு, பட் சில டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கும்படி சீமான், பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக ஒன்றிணைந்தால், நீங்க சொன்ன பைபோலார் பாலிடிக்ஸ் வந்தா இந்த கூட்டணி எவ்வளவு சீட் ஜெயிக்கும்? 160 முதல் 180. நீங்க சொல்றது பார்த்தா ஸ்வீப், ஒரு பயங்கரமான ஸ்வீப் இருக்கும். சீமான் இந்த பக்கம் வந்தால் இது 160 முதல் 180 இந்த கூட்டணிக்கு கிடைக்கும். சரி, தமிழக பாஜகவுக்கு என்னைக்கு? சரி, தமிழக பாஜக இப்ப 160 முதல் 180 வந்ததுன்னா அவர்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 to 45 சீட்ஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா எடுத்துப்போம். நம்ம பாஜக ஆதரவாளர்கள் என்னடா இவன் 40-45 சொல்லிட்டு இருக்கான், 150 120 சொல்ல மாட்டேங்கிறான்னு. ரியாலிட்டியை நான் பேசுறேன் சார். நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய இடத்துல இல்லை. நான் கிரவுண்ட் ரியாலிட்டியை பேசுறேன். எந்த விதமான சீட் ஷேரிங் நம்பர்ஸ் பெருமளவுல பேசப்பட்டு இருக்கும்ன்ற ஒரு இதோட ஒரு அனுமானத்தோடையும் சில டேட்டா பாயிண்ட்ஸோடையும் பேசுறேன். 40 முதல் 45 சீட் ஃபார் அமமுகவையும் சேர்த்து ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து பாஜக இருக்கும் பட்சத்தில், இந்த 160 முதல் சீமானும் சேரும் பட்சத்தில் 160 180 சீட்டு வெற்றி பெறும்ன்ற நம்ம சொல்லக்கூடிய கணக்குல பார்த்தா பாஜகவுக்கு ஒரு கணிசமாக ஒரு 20-25 சீட்டு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அமையும். கண்டிப்பாக 10 முதல் 15 சீட்டு கண்டிப்பாக இருக்கும். அது 25 முதல் எக்ஸ்டெண்ட் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அமையும். ஏன்னா அது ஒரு ஸ்வீப் எலெக்ஷன் வரும்போது இவர்களுக்கும் அதோட சேர்ந்து ஒரு பலன் கிடைக்கும். அது ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு நியர் ஒரு ராஜ்யசபா எம்பி, நாட் ஃபுல்லா கிட்டத்தட்ட 32 பேர் வேணும்னு நினைக்கிறேன் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு, இஃப் ஐம் நாட் ராங். ஒரு நியர் ராஜ்யசபா எம்பிக்கு ஒரு வழி கொடுக்கும். அப்படின்னும் போது that is a power, that is a gain for BJP for aligning with this. அதை நீங்க வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம், இல்ல சட்டசபையில் ஒரு நமக்கு அங்கீகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணா சொல்லலாம். அதை சரி சார், நம்ம இந்த நிலைமையில ஒரு ஸ்வீப் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இந்த கூட்டணி ஃபார்ம் ஆனா தொடர்ந்து பார்ப்போம் எப்படி மூவ் ஆகும். அடுத்த வாரம் பிரதமர் வருகை இருக்கு. அமித்ஷா வந்தா அது பாம் வருது, யார் வந்தாலும் ஒரு பாம் வருது, பிரதமர் வரார்.
அவரான முக்கிய விஷயம், ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம். கண்டிப்பா அதை பத்தி 1 மினிட் நான் பேசி முடிச்சுக்கிறேன் சார். பிரிட்டிஷ் காலம் கட்டிய பாம்பன் பாலம் மறுசீரமைக்கப்பட்டு ராமநவமி அன்று மீண்டும் திறக்கப்படுகிறது. எப்படி வந்து ஹனுமார் வானர கூட்டம் வந்து ராமேஸ்வரம் ஸ்ரீலங்கா செல்வதற்கு ஒரு பாலம் அமைத்தார்களோ, அதே போல் மிக வருடமாக, ரொம்ப வருஷமாக காங்கிரஸ் கவர்மெண்ட்டை, யூபிஏட்ட போராடி போராடி மக்கள் தோத்த விஷயம் இன்று மோடி ஆட்சியில் நடக்குது. ரொம்ப நல்ல விஷயம். தொடர்ந்து நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கார். ராமநவமி என்று அதை கண்டு கழுவோம் சார். நன்றி சார்.